இவரோட முகத்தை பார்த்தாலே போதும் நமக்கு சிரிப்பு வந்துடும். 30 வருஷத்துக்கு மேல சில நேரம் பேசாமலேயே கூட உலகத்தையே சிரிக்க வச்சிருக்கிறாரு. ஆனா இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவரை மிஸ்டர் பீனா தான் நமக்கு தெரியும். ஆனா இவரோட உண்மையான பெயர் ரோவன் அட்கின்சன். ரோவன் அட்கின்சன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவர். அவருக்கு சின்ன வயசுலேயே திக்குவா இருந்துச்சு. அதனால அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டமும் பட்டார். ஆனா அப்படி இருந்த அவர் தான் ஐன்ஸ்டீனோட ஐக்கியூ அளவை விட இவரோட ஐக்கியூ வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க. ரோவன் அட்கின்சன் மாஸ்டர் டிகிரியை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் படிச்சு முடிச்சாரு. இந்த இடம் தான் அவரோட மிஸ்டர் பீன் உருவாகிறதுக்கான முக்கியமான காலமா இருந்துச்சு. உண்மையிலே ரோவன் ஒரு காமெடியனாவோ ஒரு ஃபன்னியான பையனோ கிடையாது. அவர் கூச்ச சுபாவம் உள்ள பையனாக தான் இருந்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு திக்குவா இருந்ததுனால அவருடைய கிளாஸ்மேட்ஸ் அவர் கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் அவரோட முகத்தை பார்த்து ஏலியன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு சை டைப்புங்கிறதுனால இவருக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. அதுலேயும் அவரோட கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாதுன்னு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லியிருக்கிறது. நீங்கள் நினச்சது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த பிறகு அவருக்கும் ஒரு காதல் ஏற்பட்டுச்சு ஆக்டிங் மேலே. ஆனால் அவருக்கு திக்குவா இருந்ததுனால அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவர் மாஸ்டர் டிகிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் அவரோட கனவை துரத்த ஆரம்பித்தார். டிவி ஷோலையோ படங்களையோ நடிக்கலாம் நினச்சார். ஆனால் அங்கே அவருக்கு உடனடியாக எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஏமாற்றம் தான் கிடைச்சது. நிறைய டிவி ஷோ அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அவர் நம்பிக்கை தளர விடல. தன்னால மக்களை சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்பினார். அவர் நிறைய காமெடி கதை எழுதி நடிக்கும் போது ஒன்று கவனிச்சார். அதுல சில கேரக்டர் பண்ணும்போது தன்னால திக்குவா இல்லாம பேச முடியும் அப்படிங்கிறத கவனிச்சார். அவர் ரேடியோ காமெடியில சேர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் தான் அவரோட மிஸ்டர் பீன் டிவிலேயே ஒளிபரப்பாச்சு. அவரோட மிஸ்டர் பீன் உலகம் முழுக்க பிரபலமாச்சு. அவரோட அந்த ஷோ மட்டுமே பிரபலமாகல, மற்ற ஷோவுமே பிரபலமாச்சு. அவருக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. அவரோட ஃபேஸ் லுக்கா இருக்கட்டும், அவரோட திக்குவா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி தான் அவர் ஜெயிக்கவும் செஞ்சார். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ரோவன் அட்கின்சனோட வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.